குறிப்பாக சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது. மாண்புமிகு அவை முன்னாள் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தின் மீது பேச வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து சுருக்கமாக 2 மணித்துளிகளில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் தி வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை முற்றுமுதலுமாக அழித்தொழித்து பண்பாட்டு விடயங்களையும் கலாச்சார விடயங்களையும் அழித்தொழிக்கின்ற வேலையை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு திட்டமிட்டு நடத்தி வருகிறது. அதன் அடிப்படையில்தான் இந்த அரசினர் தீர்மானத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலோடு நம்முடைய அவை முன்னவர் தீர்மானத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலோடு நம்முடைய மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கோரிய ரத்து செய்ய கோரி தற்போது தீர்மானமானது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகன் இந்த தீர்மானத்தை வாசித்த காட்சிகளை பார்த்தோம். மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை அமைச்சர் துரைமுருகன் முன்மொழிந்தார். நாயக்கர்பட்டியில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கிய சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரி இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமமும் வழங்கக்கூடாது எனவும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த டாங்ஸ்டன் தொழிற்சாலைகள் இருந்த சைனா அதுபோன்று போர்ச்சுகீஸ் போன்ற நாடுகளில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்பட்டு இன்றைக்கு அதனுடைய கழிவுகளை 8 மில்லியன் டன் அதனுடைய பக்க விளைவுகளாக பல சேதங்கள் ஏற்பட்டுப்பட்டிருப்பதான அறிவியல் ஆய்வறிக்கை புள்ளி விவரங்களை தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் இந்த திட்டத்தை எதிர்த்து அதை முறியடித்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு திட்டத்தை தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் திணிப்பது, ஏற்கனவே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களை திணிப்பது நம்முடைய வேளாண் மண்டலத்தையே பாழ்நிலமாக மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் உரிமம் வழங்கப்பட்டதை ரத்து செய்ய கோரி சட்டமன்றத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை அமைச்சர் துரைமுருகன் முன்மொழிந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.